இன்றைய தியானம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நமக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார். என் அன்பு மகனே, மகளே, நீ உலகம் என்கிற எகிப்திலிருந்து, பாவம் என்கிற எகிப்திலிருந்து, விக்கிரக ஆராதனை என்கிற எகிப்திலிருந்து, வேறு எந்த அடிமைத்தனத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமோ நமக்கு தெரியும். அந்த எகிப்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணினாரே, அந்த நாளில் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளில் நடந்தது போலவே இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரு? சங்கீதம் 68 சங்கீதம் 23 வசனத்திலே, என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய ஜனத்தை அவர் அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்லி சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன். நீங்கள் யாத்ராவும் 14 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், 15 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அவங்களை எவ்வளவு அழகா அதிசயங்களை காண பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தார்னு அறியலாம். ராக்காலங்களிலே கர்த்தர் காற்றை வீச பண்ணினார், ஜலத்தை ஒதுங்க செய்தார், நடு கடல்ல அவர் வெட்டாந்தரையில் நடத்தி கொண்டு போவது போல தம்முடைய ஜனத்தை அதிசயங்களை காண செய்து அழைத்து கொண்டு சென்றார். ஏசாயா எழுதும் பொழுது ரொம்ப அழகாக எழுதுறாரு. 63 அதிகாரம் 11 15 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாமா? ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் நம்முடைய ஜனங்களையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார், எப்படி அவங்கள நடத்திட்டு வந்தாரு என்பதை விவரித்து எழுதி கொண்டு வரும்பொழுது 15 வசனத்திலே, தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையுமுள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும், உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ? இதை கர்த்தர் அழகா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தார். அந்த கர்த்தர் இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். சிவந்த சமுத்திரமாக இருந்தாலும் அவங்கள எப்படி வழி நடத்திக்கிட்டு போனாரோ அதே போல நமக்கும் அவர் துணையாக இருந்து வழி நடத்துவார். முன்னால நமக்கு மேகசமமாக போவார், பின்னால அக்கினி ஸ்தம்பமாக வருவார். நம்மளை துரத்திட்டு வர்ற பார்வோனையும் நம்முடைய குடும்பத்தை துரத்தி கொண்டு வருகிற பார்வோனுடைய சேனைகளை அவர் கவிழ்த்து போடுவார், அவர் அழித்து போடுவார். நம்மளை பரம கானானுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் வலப்புறம் இடப்புறமும் நம்மை சுற்றிலுமாக பகலிலே மேகசமமாய் இரவிலே அக்கினி சமமாய் இருந்து நம்மை வழி நடத்துவார். நம்ம ஒவ்வொரு நாளும் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீரே, ஒவ்வொரு நாளும் காண பண்ணுங்க, இன்னைக்கு காண பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் எந்த காரியத்துக்காக போக போறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அதிசயங்களை காண பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. பிரியமானுளே, உங்கள் காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அதிசயங்களை உங்கள் கண்கள் காண கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார், நிச்சயமாய் செய்வார்.
படிக்கிற பிள்ளைகளுக்கு செய்வார், காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு செய்வார், வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகளுக்கு செய்வார், ஊழியத்திற்காக கடந்து போகிற கர்த்தருடைய ஊழியர்களாகிய நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். நமக்கு முன்னாலே போவார், நமக்கு பின்னாலே வருவார், வலப்பக்கம் நிழலாயிருப்பார், இடது பக்கத்திலே 10,000 விழுந்தால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு விசேஷமாய் உடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்களோ ஏசப்பா, அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. அதிசயங்களை காண பண்ணுங்க. ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆண்டவரே வேலைக்கு, ஆண்டவர் கர்த்தாவே தொழிலுக்கு, ஆண்டவரை எந்த காரியத்துக்காக புறப்பட்டு போகிறாங்களோ அதில் அதிசயங்களை காண பண்ணுங்க. ஊழியர்களாகி எங்களுக்கும் அதிசயங்களை காண செய்வீராக. தடைகளை கர்த்தர் எடுத்து போட்டு விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தவர் எங்களோடு இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆம்.